அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு. இதில் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு முதல் 2026 எப்படி இருக்கிறது, என்ன பலன் என்பதை தொகுத்து இந்த காணொளியில் காண்போம். மகர ராசியாதிபதி சனி பகவான் கடுமையாக உழைத்து முன்னேற செய்யக்கூடிய, அல்லும் பகலும் பாடுபட செய்யக்கூடிய ராசியாக மகர ராசி வரும். அதில் தலைமை பதவியும் நிர்வாக திறமையும் ஒரு நல்லதொரு முன்னேற்றத்தை திட்டமிட்டு வழிவகுத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ண உணர்வுகளோடு மகர ராசிக்காரர்கள் செயல்படுவார்கள். அப்படிப்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு 2026 இந்த வருடம் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன பலன் என்பதையெல்லாம் தொகுத்து இந்த காணொளியில் காண்போம். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கார்த்திகை நட்சத்திரம் நிறைவு பெற்று நள்ளிரவு 12 மணி அளவில் ரோகிணி நட்சத்திரம் தொடங்குது. ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ஆங்கில புத்தாண்டு பிறக்குது. இதில் ரிஷபராசியில் சந்திரன் உச்சம் பெறுகிற இடமான ரோகிணி நட்சத்திரம் ஆங்கில புத்தாண்டு பிறப்பது சிறப்புக்குரியது. அதனால் மகர ராசிக்காரர்கள் ஆங்கில புத்தாண்டு துவக்கத்திலேயே ஒரு மனதில் உற்சாகத்தோடு, கவலைகளுக்கு இடம் கொடுக்காமல், ஒரு தன்னார்வத்தோடு, அக்கறையோடு, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக புத்தாண்டு தினத்தை தொடங்க வேண்டும். மனதில் ஒரு உறுதியோடு, மனச்சோர்வு இல்லாமல் அனைவரோடு இணைந்து மகிழ்ச்சியாக புத்தாண்டு கொண்டாட்டத்தை துவங்கி அந்தந்த மாதங்களில் நிறைய முன்னேற்றங்கள் நடக்க இருக்கிறது. இதில் சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கார். 7.5 சனி காலகட்டங்கள்லாம் முடிந்து மீனத்தில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு நிறைய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அது தொடரும், இன்னமும் வலிமை பெறும். உழைப்புக்கு அஞ்சாதவர்களாகவும், கடுமையாக உழைத்து வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவிலும், உழைப்புக்கேற்ற ஊதியத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் செல்வாக்கை உயர்த்துகின்ற வகையில் பலவிதமான முன்னேற்றங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு தொடரும். அதில் சனி பகவான் 3, 7, 10ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டை பார்க்குறார், சுக்கிரனுடைய வீட்டில். அதனால் குழந்தைகளினுடைய முன்னேற்றம், பிள்ளைகளினுடைய முன்னேற்றத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷம் அடையக்கூடிய அளவுக்கு அதற்கான நேரத்தை ஒதுக்கி அவர்களோடு பணியாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு மனது விருப்பப்படும். அதற்கேற்ற முயற்சிகளிலும் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி காணக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். வாகனம் வாங்க வேண்டும். பயணங்கள், பிரயாணங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அதை மனதால் வெல்லக்கூடிய அளவுக்கு மன சோர்வு இல்லாமல் அதை வெற்றிக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதும் சனி பகவானுடைய ஆசீர்வாதத்தால் நடக்கும். இது சனி பகவானுடைய பார்வை 7ஆம் பார்வையாக 9ஆம் வீட்டை பார்க்குது, புதனுடைய வீட்டை. மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. ஒரு தொழில் கல்வி, புதிய கல்விகளை, அறிவை பெறுவதற்கு நிறைய முயற்சிகளை செய்யக்கூடிய அளவுக்கு சனி பகவான் ஒரு உற்சாகத்தையும் உந்துதலையும் தருவார். வியாபாரத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னை தயார்படுத்துவார். இதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக குரு வீட்டை பார்க்குறார், தனுசு ராசியை. 12ஆம் வீட்டை பார்க்கும்போது பலவிதமான அலைச்சல் ஏற்படும். பல இடங்களுக்கு சென்று அது ஒரு வெற்றிகரமான முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு முயற்சி, அதிக உழைப்பும் தேவைப்படும். ஆகவே வீண் அலைச்சல் இல்லாமல் தேவையான முக்கியமான விஷயங்களில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு வீண் அலைச்சல் ஏற்படுத்தாமலும் ஏமாற்றத்தை தராமல் நல்ல முயற்சிகளில் ஈடுபடுவதும் பொருளாதார முன்னேற்றத்தை அதிகரிக்க செய்யும்.
அடுத்து சனி பகவான் முடிந்து குரு பகவானை பொறுத்தவரையில் குரு பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு தற்போது 6ஆம் வீட்டில் இருக்கார். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேலை வாய்ப்பை அதிகரிக்க செய்வார். ஒரு ஜூன் மாதம் வரைக்கும் மிதுன ராசியில் 6ஆம் வீட்டில் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கார். அப்போ உடல் ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது, மருத்துவர்களுடைய ஆலோசனை பெற்று உடல் ஆரோக்கியத்தில் தன்னை மேம்படுத்தி கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்ப்புகள் இருந்தாலும் அதையெல்லாம் எப்படி சரி செய்வது, நிரந்தர தீர்வு காண்பது என்கின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தொடர்ந்து போராடி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை அமைத்து தருவார். அதில் பண வருமானம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாம் சரி செய்யப்படும். பிறகு ஜூன் மாதத்துக்கு பிறகு குரு பகவான் கடகராசிக்கு வர்றார், உச்சம் பெறுகிறார். மகர ராசிக்கு இன்னமும் ரொம்ப சிறப்பான காலம் இருக்கிறது. ஜூனுக்கு பிறகு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும், வேலை வாய்ப்பு அதிகரிக்கும், பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். ஜூனுக்கு பிறகு குரு பயிற்சிக்கு பிறகு நல்லதொரு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது. நிறைய லாபங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படும். மனதுக்கு பிடித்த விஷயங்கள் சந்தோஷத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும். குரு பகவானுடைய நல்லொருளால் நிறைய முன்னேற்றங்களை பெறக்கூடிய சூழ்நிலை அமையும். திருமண நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக பல பேருக்கு நடக்கும். குழந்தை பாக்கியத்தில் நல்லதொரு முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். கூட்டு தொழில் சிறக்கும். கணவன் மனைவியுடைய நல்ல நட்புறவு, ஒற்றுமை, அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஜூனுக்கு பிறகு குரு பகவானால் நிறைய நன்மைகள் இருக்குது. அதில் குரு பகவான் கடகராசியிலிருந்து 5, 7, 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்க்குறார், செவ்வாய் வீட்டை. அதனால் இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையும். வீடு வாங்கிறது, நிலம் வாங்கிறதுக்கான பொருளாதார வசதி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். வேலை வாய்ப்பில் மக்கள் பாராட்டு, பேரும் புகழும் கிடைக்கும். இது ஜென்ம ராசியை, மகர ராசியை குரு பகவான் பார்க்கும்போது தோற்றப்பொழிவிலும் நடையுடை பாவனையிலையும் தன்னை அலங்கரித்து கொள்ள வேண்டும் என்கின்ற சுய கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கும். தெய்வீக அருள் கிடைக்கும். தேக ஆரோக்கியம், தெய்வீக அருள் கிடைக்கும். புதிய புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இதில் 3ஆம் வீட்டை மீன ராசியை குரு பகவான் பார்க்கும்போது எதிர்கால லட்சியங்கள் ஈடேறும். நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள், இதற்கு தேவையான பண வசதி, பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் அமையும். மனதில் நினைத்த காரியங்கள் வருமானத்தை, மகிழ்ச்சி, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு, நினைத்த காரியங்கள் அற்புதமாக நடக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார சேமிப்பு உண்டாகும். ஆகவே குரு பகவானால் இந்த வருடம் நிறைய நன்மைகளும் முன்னேற்றங்களும் இருக்கிறது. ராகு கேது பயிற்சி நவம்பரில் நடக்கு. தற்சமயம் ராகு பகவான் 2ஆம் வீட்டில் கும்பராசியில் இருக்கார். அதனால் குடும்பத்தில் சிறு சிறு தடைகள், தாமதங்கள், வாக்குவாதங்கள் அவ்வப்போது குடும்ப மேன்மை கருதி வந்தாலும் அது ராகு கால வழிபாட்டால் சரி செய்து கொள்ளலாம். சனிக்கிழமை 9:10 ராகு கால வழிபாட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவை. இதில் ராகுவுடைய பயிற்சி நவம்பரில் நடந்து மகர ராசி, ஜென்ம ராசிக்கே ராகு வர்றார். அதனால் நல்லதொரு அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டு நிறைய அனுபவங்களை பெற்று வெளி உலகத்தை நன்கு புரிந்து வெற்றி பெற வேண்டும் என்கின்ற சிந்தனை பிறக்கும். அதிலேயும் நல்லதொரு முயற்சியை மேற்கொள்வார்கள். அந்த காலகட்டத்திலும் ராகு கால பூஜை அவசியம். சனிக்கிழமை தோறும் 9:10 ராகு காலத்தை வழிபாடு செய்வது நல்லது. குலதெய்வ வழிபாட்டை எடுத்துக்கொள்வது நல்லது. கேது பகவான் தற்போது சிம்ம ராசியில் இருக்கார், 8ஆம் வீட்டில். அதனால் கொஞ்சம் இந்த நேரத்தில் ஆன்மீக சிந்தனையை வளர்த்து கொள்வது நல்லது.
தெய்வ அருள் கிடைக்க, நீங்காத பிரச்சனையை சரி செய்வதற்கும் இறையருள் தேவை, கடவுள் வழிபாடு தேவை. விநாயகரை வழிபாடு செய்வதும் சிறப்பாக இருக்கும். ஆகவே ஆன்மீக பயணங்கள், கோயில், மனதுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வதிலே கவனம் செலுத்துவது நல்லது. இது நவம்பருக்கு பிறகு கேது பயிற்சி கடகராசிக்கு வருகிற போது 7ஆம் வீட்டில். ஆகவே எதிர்காலத்தில் மனசு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருப்பதற்கு ஒரு தியானம், யோகா இது மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். கணவன் மனைவியோடு சேர்ந்து ஆலயத்துக்கு செல்வது, கடவுளை வழிபாடு செய்வது இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். மற்றும் குடும்பத்துக்கு தேவையான முன்னேற்றத்தில் அக்கறை செலுத்த வேண்டும் என்கின்ற ஞானம் பிறக்கும். குடும்பத்தை ஒரு கோயிலாக நினைத்து கண்ணும் கருத்துமாக குடும்ப முன்னேற்றத்தில் கணவன் மனைவியுடைய ஒற்றுமை உணர்வை அதிகரிக்க செய்யக்கூடிய அளவுக்கு இறை வழிபாட்டை அதிகரிக்க உரிய காலகட்டமாக மாறும். இதில் சூரிய பகவான் மகர ராசிக்காரர்களுக்கு இதில் மார்ச் மாதம் ஒரு 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய முன்னேற்றம் இருக்குது. திறமைகளுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற உயர்வு கிடைக்கும், நீண்ட நாள் எண்ணங்கள், லட்சியங்கள், குறிக்கோள்லாம் ஈடேறும், பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தக்கூடிய சூழ்நிலை அமையும். பலவிதமான பிரச்சனைகள் நீங்கும். பொருளாதார முன்னேற்றத்தில் கொடுக்கல் வாங்கல சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு திறமையாக வழிநடத்தி வெற்றி காணக்கூடிய அளவில் நடக்கும். கல்வி முன்னேற்றத்திலையும் அக்கறை செலுத்தி உயர்கல்வியை பெறுவதற்கும் சூழ்நிலை அமையும். சூரியனுடைய பலம் அதிகரிக்கிற போதும் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். அக்டோபர் மாதம் தொழிலில் நல்லதொரு முன்னேற்றம், வியாபாரத்தில் வெற்றி, அலுவலக பணியில் சிறப்பான முன்னேற்றங்கள்லாம் ஏற்படும். பதவி உயர்வுக்கான சிந்தனை வழிமுறைகள் தோன்றும். நவம்பர் 15ஆம் தேதிக்கு பிறகு எடுத்த முயற்சியில் இரட்டிப்பு லாபங்களும் பொருளாதார முன்னேற்றமும் மற்றவர்களால் பாராட்டு பெறக்கூடிய சூழ்நிலையும் நல்லதொரு திறமைக்கு ஒரு உயர்வான பலன் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் நடக்கும். செவ்வாய் பகவான், அங்காரகன் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பகவான் முருகனுடைய அருளால் மே மாதம், ஜூன் மாதம் நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும். பூமி யோகம் இருக்குது. இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வெற்றி பெறும். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது இது மாதிரியான விஷயங்கள், அதற்கு தேவையான பொருளாதார முன்னேற்றங்கள்லாம் நடக்கும். பேரும் புகழும் நடக்கும். பெருமைக்குரிய விஷயங்கள் நடக்கும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, வியாபார முன்னேற்றம் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் மனதுக்கு பெருமையையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு மே, ஜூன் போன்ற காலகட்டங்கள் பயனுள்ளதாக அமையும். சுக்கிர பலன் இதில் ஜூன், ஜூலையில் கொஞ்சம் ஆர்வம் குறையும். ஆகவே ஆர்வத்தோடு எதிலும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொள்ள வேண்டும். மனச்சோர்வு அடையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஜூன், ஜூலையில் பிறகு அக்டோபர் மாதம். இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த மாதிரியான இந்த வருட தொடக்கத்தில் இருக்கக்கூடிய மாதங்கள் சுக்கிர பலன் வலுவாக இருப்பதால் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு சென்று வரக்கூடிய பயணங்கள், பிரயாணங்கள் வெற்றி பெறும். பிறகு நவம்பருக்கு பிறகு சுக்கிர பலன் மீண்டும் கூடும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். ஒரு ஆர்வத்தோடு அக்கறையோடு வாழ்க்கையில் இன்னும் ஒரு அக்கறை, ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு பயணிக்கக்கூடிய சூழ்நிலை சுக்கிர பலனால் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கிட்டும். ஆகவே மகர ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு நல்ல பேரும் புகழும், நல்லதொரு முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அமையும். நிர்வாகத்திறன், தலைமை பதவி, பதவி உயர்வு மற்றும் ஜூன் மாதத்துக்கு பிறகு நல்லதொரு பொருளாதார முன்னேற்றம், இரட்டிப்பு லாபம், பண வருமானம்
எல்லாம் சிறப்பாகவே அமையும். ஆகவே நல்லதொரு முன்னேற்றம் வரக்கூடிய இந்த 2026ஐ நன்கு பயன்படுத்தி அந்தந்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து அதில் அதிக கவனம் செலுத்தி அதிக நன்மைகளை பெற வேண்டும் என்று சொல்லி, உபேந்திரா டிவியை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.